அவன் காட்டுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஆனா மனிதர்களோட நட்பா இருக்கிறான் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக ஓநாய்கள் கிட்ட இருந்தும் நரிகள் கிட்ட இருந்தும் உங்க பிள்ளைகளையும் உங்க தோட்டத்தையும் வீட்டையும் காப்பாற்றணும்னு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டு வளர்த்த ஆரம்பிச்சிங்க. அப்படியே உங்க காலங்களும் முன்னேற ஆரம்பிச்சிச்சு, உங்க நாகரிகங்களும் முன்னேற ஆரம்பிச்சிச்சு. அந்த காட்டு விலங்குகளை நீங்களே அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சிங்க. இப்போ அந்த நாய்கள் உங்களுக்கு தேவையில்லாம போயிடுச்சு. அதனாலயே என்னமோ நீங்க அவனை மறுபடியும் காட்டுக்குள்ள போ அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அவனால எப்படி காட்டுக்குள்ள போய் வாழ முடியும்? அவனோட வாழ்வாதாரத்தையே இங்க மாத்திட்டு மறுபடியும் நீ காட்டுக்குள்ளேயே போன்னு சொன்னா அவனால எப்படி போக முடியும்? உங்களுக்கு அவனை பார்க்கறதுக்கு அருகருப்பா இருக்குல்ல. உங்கள் முன்னோர்களை பார்த்து அருகிருப்பு படுங்க. ஏன்னா காட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த ஜீவராசிகளை தன்னோட சுயநலத்துக்காக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு முன்னாடி சோத்துக்காக நிற்கிற அளவுக்கு பண்ணது உங்கள் முன்னோர்கள் தான். அருகிருப்பு படணும்னா உங்களையே நீங்களே பார்த்து அருகிருப்பு பட்டுக்க வேண்டியது தான். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி போகிற அந்த நாய்களுக்கு ஒருவேளை தண்ணியும் சோறு வைக்கிறதுனால நீங்கள் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க. அது என்றைக்குமே உங்களுக்கு காவலாளியாக தான் இருக்க போகுது. நீங்கள் பெரிய பெரிய ஃபாரின்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண டாக்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப பெருமைப்படுறீங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி சோறு இல்லாமல் கிடைக்கிற அந்த நாய்களுக்கு ஒரு வேளை சோறு வைங்க, அதுதான் உங்களுக்கு ஒரு புண்ணியமான விஷயம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், உங்கள் முன்னோர்கள் கிட்ட சிங்கமும் புலியோ ஃப்ரெண்டாக இருந்துடல. அப்படி மட்டும் இருந்துருந்துச்சுன்னா சங்கு அவனுங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான்.